ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால், நம்ம நார்மலாக சின்ன சின்ன பலூன் தான் ஊதி நம்ம விளையாடி இருப்போம். ஆனால் இன்றைக்கி பெரிய பலூன் எப்படி ஊத போகிறோம், அதில் ஊதுனா எப்படி இருக்கும், அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கே அந்த பலூன் ஊதும்போது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கும் போதே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, ஓகே, இப்போது ரொம்ப பேசலை. அந்த பலூனு ஊதுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பலூனை பற்றி எங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பலூனை எப்படி ஊத வைக்கணும், இதில் எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பலூன் ஊதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இது ரெட் கலரில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அதாவது இது எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த பட்டியெல்லாம் ஃபேண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. பாருங்கள், இது ரெட் கலரில் இந்த மாதிரி ஒரு பலூனாக இருக்குது. ஓகே, இது இப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா, என்னோடய கை லென்த்துக்கு இருக்குது. என்னோடய கை இவ்வளோ நிலத்துக்கு இருக்கா, அவ்வளோ நிலத்துக்கு பலூன் இருக்குது. இந்த பலூனை ஊதுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. ஏன்னு கேட்டோன்னா, நம்ம சேனலில் 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. எல்லாமே உங்களோட ஆதரவுனால தாங்க. அதனால் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அதோட அந்த 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆனதை இந்த பலூனை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே, இது இப்போ ஊத போகிறேன். இப்போது இந்த பலூன் ஊதும்போது கீழே ஏதாவது தரையில் பட்டுச்சுன்னா சின்ன சின்ன பின்னு மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நான் கீழே ஒரு துணியை விரித்து அதுக்கு மேலே இந்த ஃப்ளக்ஸை விரிச்சிருக்கேன். இந்த ஃப்ளக்ஸில் தான் இந்த பலூனை இன்றைக்கி ஊத போகிறேன். இந்த பலூன் ஊதுறதுக்காக இன்றைக்கி இந்த ஏர் ப்ளோவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் இன்றைக்கி இதில் காற்று ஃபில் பண்ண போகிறோம். நினச்சாலே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி எவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு தெரியலை. ஓகே, இது பார்க்கலாம். ஓகே, இது பலூனோட வாய் இந்த மாதிரி இருக்குது. இதை இந்த ப்ளோவரோட என்ட்ரன்ஸில் இப்படி வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வாவ், எவ்வளோ பெருசாக இருக்குது. பெருசாய் பெருசாய் எவ்வளோ பெருசா இருக்கு. எவ்வளோ பெருசா இருக்கு. காற்று உள்ளே போகுது, வெளியில் வருது. ஐ, காற்று வெளியில் வருது. இங்கே பாரு, அச்சு பெருசு. ஓகே, பலூன் பாருங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஏர் அடிச்சது, இவ்வளோ பெருசாகிடுச்சு. இனியும் பெருசாகும்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கினது ஒரே ஒரு பலூன். அதை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணல. அதனால தான் அளவாக ஊதியிருக்கேன். ஓகே, இது இப்போது வெளியில் போய் பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒரு கேட்டு சைஸுக்கே இருக்குது. எங்கள் வீட்டு கேட்டு சைஸுக்கே இந்த பலூன் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்களேன், இப்போ பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என் தலையோட ரொம்ப பெருசாக இருக்குது. தட்டாத 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 தட்டாத. ஓகே, இந்த பலூன் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இது இங்கே வச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். Perfect.
Perfect. Perfect. Perfect. ஓகே, இது இப்போ காற்று இறக்கி விட்டு பார்க்கலாம். காற்று இறக்கி விட்டு இனியும் பெருசாகுமா அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு அழகா இருக்கு, அழகா இருக்கு. இந்த பானை மாதிரியே இருக்குது காற்று இறங்கும் போது. சூப்பர் ஆயிடுச்சு. எப்படி எப்படி சூப்பரா இருக்கா? ஏ ஏ ஏ. சரி தள்ளு தள்ளு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இனி மறுபடியும் காற்றடிக்கலாம். அப்போலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடித்ததை விடமே இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருந்ததை விடவே இது ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய பலூனா? ஆக்சுவலாக நம்ம இந்த வெளியில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பலூன் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இது ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இனியும் ஊதுனா இனியும் பெருசாகும். பட் நான் வந்து இனியும் ஊத விரும்பலை. ஒரு வேளை வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இருக்கிறது ஒரே ஒரு பலூன், அதையும் நல்லா விளையாடிட்டு தானே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே வெடித்தா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம பலூனோட விளையாடி பார்த்தாச்சு. ஓகே, ஒரு ஆள் வந்து இந்த பலூனுக்குள்ளே போக முடியுமா அதை பார்க்கலாமா? அது போகணுன்னா இந்த வாய் வந்து இது ரொம்ப சிறுசாக இருக்குது, இதனால் இதுக்குள்ளே போக முடியாது. ஓகே, இதை வந்து சைடு கட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சிசரை வச்சு இதோட வாய் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ நம்ம தலையில் போட்டு எடுத்தாச்சு. இது வந்து நான் கட் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். அதனால் இது வந்து காற்று ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது. ஆனாலும் தலைக்கு இதுக்குள்ளே போனதே ரொம்ப ஹாப்பி தாங்க. ஓகே, இப்போ தலை போயிடுச்சு. எங்கள் தம்பி இதுக்குள்ளே நிற்க வச்சு பார்க்கலாமா? ஓகே. பார்க்கல.
அம்மா நீ ஒரு சைடு புடிச்சனால இழுத்து இழுத்து புடிச்சனா அது கரெக்ட்டா இருக்கும். அதாவது நல்லா பொட்டு உடைஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் நல்லா பண்ணாங்க. எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தனால இந்த பலூன் எப்படி கிழிஞ்சு வச்சு அவ்வளோதான். இது ஒரே ஒரு பலூன் இருந்தனால எங்களால் இந்த அளவுக்கு தான் என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த பலூனை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பலூன் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 40-45 நாள் கழித்து தான் வந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2100 வேறு சைட்டில் வாங்கும்போது அது கம்மியாக தான் இருக்கும். பட் நான் வாங்கின சைட்டில் இது வந்து 2100 வேறு இதை பற்றி என்ன சொல்கிறது? ஜாலியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 2-3 எண்ணம் வாங்கியிருந்தா இன்னும் நல்லா ஜாலியாக விளையாடி நிறையா போட்டிருக்கலாம். எங்களுக்கும் ஆசை தான். பட் ஒன்று தான் வாங்கினோம், இந்த ரேட்டுக்கு ஒன்று தான் வாங்கினோம். அதனால் கொஞ்சமாக விளையாடி, ஆனால் இதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஹாப்பியாக தானே இருந்துச்சு? எடி செம ஹாப்பியாக இருந்துச்சு, செம சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.